கண்டிப்பா அப்படிதான் நீங்க எவ்வளவு அடி வாங்குறாங்க. ஆமா அவரு நான் கறியை சாப்பிட்டோம். இது கறியை சாப்பிட யாரு நான் யாரு நம்ம யாரு பையன் கிடையாது, மரியாதை கிடையாது. நான் யாரு அம்மா யாரு கத்தவ யாரு எங்க இருக்காப்ல பையன் கிடையாது. சொன்னோடனே ஓடி வந்துட்டு யாரு என்ன வளர்த்தவ யாரு யாரு நான் யாரு நான் யாரு நீங்க அப்பாவா எங்க அம்மாவா என்ன படுத்து வண்டியா இல்ல நீ கிடையாது ஆமா இல்ல நீ கிடையாது
பொறுமையா கேளு. பொறுமையாவா? ஆமா. ஏய், என் கோவம் கிடையாது. ஆங்கார கோவம் அகோர கோபத்தோடும் தீப்பிழந்து பிறந்து வந்திருக்கின்றன. நான் பொறுமை இருப்பதா? நான் சொல்வதற்கு பொறுமையாதான் நீ அப்பா வா. இல்லையா? அம்மா ராஜே, அம்மா 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 உன்னுடைய தந்தை யார் என்றால் யார் படித்தா? என்று யார் படித்தார்? இந்த அகண்ட உலகத்திலே அகோர கோபத்தோடும் ஆழ்ந்த கோபத்தோடும் கருத்த மேனியம் திருத்த உடலாம் என்று யார் படித்தார்? அந்த தேவரை படித்தாரா? இந்திரன் படித்தாரா? சந்திர சூரியன் படித்தாரா? யார் படித்தார்? நீ படித்தாயா? நீ எப்படி பிறந்தாய் என்றால் எப்படி என்றால் பார்வதா தேவிக்கும் பரமேஸ்வரனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பார்வதியானவள் இலபிச்சம்பழமாக சக்தியால் எலுமிச்சம்பழம் மாற்றி பண்டாரப்பட்டியிலே அடைக்கும் கடியில் சிறந்த கடையை விளக்கக்கூடிய ஆமா தெய்வத்தை ஆமா தெய்வங்களை விளக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் ஆக்கி பண்டாரப்பட்டியிலே அடைக்கும் பண்டாரப்பட்டி அடைத்து வைத்து விட்டார். ஆமா அதனாலே பண்டாரப்பட்டியை ஆகாய மார்க்கமாய் அண்டரலோகத்தை ஆளக்கூடிய இந்திராசுரன் ஆகாயத்துடன் இந்த இருவரும் இந்த பண்டாரப்பட்டி சிவனோடு பண்டாரப்பட்டி தூக்கி சென்று விட்டார்கள். அப்படி தூக்கி செல்லும்போது தேவர்களெல்லாம் சது சேர்ந்து சிவனை காப்பாற்றிக் கொண்டு சிவனை தியானம் செய்தார்கள். தியானம் செய்யும் போது மறுபடியும் தியானம் செய்து சிவனோ ஆகாயம் கொண்டு சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே பிறந்த சப்த முனிவர்கள் முனியப்பன் என்று சொல்லும் சப்த முனியப்பன் 36 அந்த முனிதான் தந்தையோ சிவன் தாயோ பார்வதி அம்மா சிவனோட உருவம். ஆமா சிவனோட உருவம். போய் சிவனிடத்திலே போய் பிறந்தது 7 முனிகள். சண்டமுனி, ஜடாமுனி, ஆகாசமுனி, அண்டமுனி சொல்லக்கூடிய 4 முனிகள். 7 முனிகள். 7 முதல் பிறந்தவர்கள். முனீஸ்வரன். ஆமா அதான் பேரு. ஈஸ்வரன் அவதாரம். அதனால முனி ஈஸ்வரன். ஆமா உலகத்திலே ஈஸ்வரர் பட்டம் 3 பேருக்கு தான். ஆமா ராவணேஸ்வரன், முனீஸ்வரன், சனீஸ்வரன். சரி. ஆமா இவரெல்லாம் நீயும் சிவனுடைய மறு அவதாரம். சிவனுடைய சிக்கல் பிறந்தார். சிவனோட பிறந்து நீ முறையிட்டு அவள் வேண்டிய உனக்கு என் பேர் என்ன? உன்னுடைய முனீஸ்வரன். முனீஸ்வரன். ஏய் ஐயோ மோனா கண்ணு ஹரியாவே.
ஏய் நான் யாரு ஏண்டா நான் யாரு நம்ம யாரு மத்தவ யாரு வளர்த்துவேன்னு கேட்டா ஏய் போடா மாமா போடா தேவடைய பையா போடா பொறம்போக்கு தடுத்தவன்ற என்ன என் பேரு முனீஸ்வரனுக்கு 2 வேஷ்டி இடுப்பு கொண்டு தலைக்கு ஒண்ணு 2 துண்டு ஒரு கோட்டை சுருட்டு அத வாங்க முனீஸ்வரன் கோட்டை குடிக்கிறாரு இங்க பாரு பின்னாடி சொல்றது விளக்கம் முனீஸ்வரனுக்கு கோட்டு பீரு அசைவங்கள் கிடையாது ஆமா அது காவல் இருக்கக்கூடிய எனக்கு கருப்பண்ண அவருக்கு தான் பலி அவருக்கு தான் அசைவம் ஆமா அது எப்படி வந்து அப்படி சொல்றேன் டேய் வாங்கிட்டு வரனா இவன் எங்கே போய் படுத்துட்டான் ஆமா அவனுக்கு பால் போடுங்க போடுங்க இல்லடா இல்லடா பல்லக்கடி அட விடாதீங்க போடுங்க ஏய் நோக்கம் நல்ல ஆளு ஆமா ஆள காணாம ஆமா குட்டாயில போய் படுத்துக்கிட்டானே தெரியல ஆமா நம்மள கூட இங்க விட்டு போய் சுத்த ரெண்டு சின்ன கோசம் ஓடிட்டான் மீதி கோசம் கோவை படுத்துட்டான் கேசம் பிடிக்கும் போதா ஏய் எங்க சாமி நான் தான் கட்டுவேன் நான் தான் கட்டுவேன் குட்டாய் போய் படுத்தா மாதிரி குட்டாயில கட்டினே இருக்கிறோம் இன்னும் எழுந்து கூட வர அப்படி இருந்தா அகில பூர்ண கண்டு நடிக்கிற ஆமா எப்படியா அகில பூர்ண கண்டு நடிக்கிற சிவனுடைய அவதாரம் சிவனுடைய அவதாரம் என் பேரு முனீஸ்வரன் ஆமா ஐயோ வெறும் முனி கிடையாது எப்படியா நான் வெறும் முனி போற முனி தாடி வச்சு கட்டி அப்படியா இப்ப வந்து சாயங்காலம் முடியாப்பா படத்தொல்ல முடியா பின்னாடி மொத்தம் அது அதுல ஒண்ணு சாயங்காலம் முடியாப்பா இன்னைக்கு அப்படி முனீஸ்வரன் இருந்தாலும் என்னோட எத்தனை 6 பேர் வந்துட்டாங்க என்னோட அவதாரம் சந்தோஷம் இந்த வயசுல கூட இவ்வளவு தைரியமா நான் போடுறேன் அவங்களே எடுத்து பூசிக்கிட்டாங்க நான் யாரும் போட்டுல தளம் வேணா அவனே மீசி எடுத்துக்கிட்டான் பெரிய சந்தோஷம் ஆமா கலையில சிறந்த கலை ஆமா தெருக்கூத்து கலை ஆமா எப்படியே நானும் உன்னாட்டும் போது தெருவாட்டம் பிடிக்காது டிவி மட்டும் தான் பிடிக்கும் சினிமா தான் பிடிக்கும் போக போக இந்த மகிமை இப்போதான் தெரிந்தது படம் பார்த்து அப்படி கலையில சிறந்த கலை சீரியலுக்கு முன்னாடி டிவிக்கால முன்னாடி வந்தது ஆமா அதனால அப்படி முனிசர் வந்தேன்னு நான் பிறந்தது எங்க என்ன நோக்கம் எதற்காக என்ன பழத்திருக்கிறாங்க என்னுடைய மைத்துனன் யாரு யாருங்க யாருங்க மைத்துனன் வைகுந்த வாசன் வைகுந்த வாசன் மைத்துனன் ஆமா என் தேவி பார்வதி என்னை பறிவிடுத்து விட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆமா அவரை பார்க்கணும் சரிங்க மீசா பண்ணலாமா பென்ஷன் வரீங்க கட்டிட்டு வந்தாலும் ஆட்டு வாழை கட்டி வந்தான்றான் இன்னைக்கு நான் கண்மையில் வந்து ஒரிஜினல் மீச கண்மையில் வந்து நினைச்சா குலதெய்வம் நீங்களும் பேரு இச்சாச்சு 10 கிலோ நீங்களும் பேர் போட்டாங்க கீழே பீட்டிங் மிஸ்டேக் வந்துருச்சு அதுல தர்மகர்த்தா பிரகாஷ்வரனோட கோவம் கபடிக்க பால் இவனுக்கு அப்புறம் திரும்பி எழுதி போறான் பயந்தவன் எல்லாம் அதுக்கு இன்னைக்கு பிரேம் இவன் தர்மகர்த்தா போடுங்க
அப்படி என்ன பார்த்து பிரேக் மேல வச்சு ரத்தம் கேட்டுது கேட்டவனுக்கு கிடைக்கல கேட்காதவனுக்கு கிடைக்காது எப்படி ஏதோ ஆசை கிடைக்கும் மாதவி எதுவுமே சரி என் மைத்து ஏனோ குழம்பு கொடுக்கலாம்